அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். நடத்த முடியாத நடவாத காரியங்களை, செய்ய முடியாத காரியங்களை, செய்ய முடியாத செயல்களை செய்வேன் என்று வானத்தை வில்லாய் வளைத்து விடுவேன், வானத்து நட்சத்திரத்தை கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஒரு நல்ல பேச்சாளன் என்று நீங்கள் கருதினால் அதில் இப்பொழுது இருக்கும் பேச்சாளன் சீமான் மட்டும்தான். இந்த மாதிரி வேலைகளை திமுகவினர் அவர்கள் வளர்ந்த காலகட்டத்தில் செய்தார்கள். நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவினர் இதே போன்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். ரூபாய்க்கு ஒரு படி நிச்சயம், அதாவது எங்களுக்கு லட்சியம் 3 படி, ரூபாய்க்கு 3 படி லட்சியம், ஒரு படி நிச்சயம் என்று சொன்னவர்கள் 1975 அரிசிக்கு கையேந்த விட்டார்கள். இப்படி சொன்னவர்கள் சொன்ன ஆட்சிக்கு வந்தவர்கள் இதே போல் ஒரு பொய்யைத்தான், இதே போல் ஒரு பொய் அல்ல பல பொய்களை சொல்பவர் தான் இன்றைய நாம் தமிழர் சீமான். மறந்து விடாதீர்கள். இவர் சொல்வது அத்தனையும் பொய். எதுவுமே செயல்படுத்த முடியாத செயல்களை பேசுபவன் நம்பர் 1 சீட்டர், ஏமாற்றுக்காரன். மாடு என்று சொல்கிறார்களே, நாட்டு மாடு வளர்ப்போம், நாட்டு மாடு தான் சத்தான மாடு, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாட்டு மாடு கோடிக்கணக்கான மாட்டுக்கு நீங்கள் எங்கே போவீங்க? எத்தனை தலைமுறைக்கு நம்ம காத்திருக்கணும் அது குட்டி போட்டு? எந்த நாட்டு மாடாவது ஒரிஜினல் மாடாக இப்போ இருக்குதா? எல்லாம் தான் கலப்படம் ஆயிடுச்சே, எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு, எல்லா மாடும் கலப்படம் தான். அப்போ அப்படி இருக்கும்போது நாட்டு மாடை நீங்கள் எங்கேருந்து நீங்கள் உருவாக்குவீங்க? ஜீனை மாற்ற போகிறீங்களா? என்னையா நீங்கள் நம்புகிற மாதிரி பேசுங்க. அதனால் இப்படியெல்லாம் நம்பாத, அதிலிருந்து கல்விக் கொள்கையிலிருந்து அனைத்து கொள்கைகளும் நம்ப முடியாதது அத்தனையும் பேசுவாந்தால் கற்பனை உலகில் மிதந்துட்டு இருக்கிறாரு. உங்களை கற்பனை உலகில் மிதக்க வச்சு ஏமாத்துறாரு இந்த ஆள். இவன் சீமான் பேச்சை நீங்கள் கேட்காதுங்க. சீமான் ஒரு ஏமாற்றுக்காரன், ஏமாற்று வித்தையில் கைதேர்ந்தவன், ஏமாற்றி பிழைப்பவன், ஏமாற்றி தன் குடும்பத்தை பேணுபவன். அத்தனை பெரிய ஃப்ராடு. அந்த ஃப்ராடை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த தேர்தலில் ஏற்றுக்காமல் தோற்கடிக்கணும். தோற்கடித்தா மட்டும்தான், அவர்களை மட்டுமில்லை, அந்த பெரிய பாவிகள் இருக்காங்களே திமுக அதிமுக, அவர்களையும் சேர்த்து மூவரையும் இந்த தேர்தலில் நீங்கள் புறந்தள்ள வேண்டும். எனது அருமை தமிழ் சொந்தங்களே, நன்றி, வணக்கம்.